Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜானகிய நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஓய்வற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில கமிட்டி போட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு கொள்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது குறித்து நம்மிடம் விவாதிக்க கல்வியாளர் காயத்ரி நம்மிடம் இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இந்த மாநில கல்விக் கொள்கையை பார்த்தோன்னே உங்களுடைய முதல் ரியாக்ஷன் எப்படி மேம்? ஏன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கல்விக் கொள்கை ரிலீஸ் ஆயிருக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு. இதை பார்த்துடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? எல்லாவற்றிலும் ஸ்டிக்கர் ஒட்டுவது போல ரொம்ப திறமையாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையில ஒரு சில அம்சங்களை மாற்றி பெயர்கள் ரொம்ப அழகா ஒரு ஜிமிக்ஸா உள்ள வேர்ட்ஸ் ஆட் பண்ணி, ஏன்னா நம்ம இவர்களுடைய திராவிட மாடலுக்கே உரிய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, சமத்துவம், சமூக நீதி, அனைவரையும் உள்ளடக்கிய இந்த மாதிரி வார்த்தைகளை நல்ல அலங்காரமாக சேர்த்து ஒரு மிகப்பெரிய 80 பக்க ஆர்டிக்கிள் ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இதுதான் என்னோட ரியாக்ஷன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு இதுக்கும் சிமிலாரிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? என்னென்ன மாறி இருக்குன்னு சொன்னா ஈஸியா சொல்லிடலாம். பட் நீங்க என்னென்ன ஒண்ணு போல இருக்குன்னு கேட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா எண்ணும் எழுத்தும்ல ஆரம்பிச்சு அவர்கள் முதல்ல சொல்லி இருக்கிறது அதாவது குழந்தைங்களோட லிட்ரசி அண்ட் நியூமரசின்னு இருக்கு இல்லையா, அந்த லிட்ரசி அண்ட் நியூமரசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பேசுது. ஏன்னா நம்மளுடைய தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், அது ஏஜா இருக்கட்டும், ஏசர் ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நேஷனல் அச்சீவ்மெண்ட் கமிஷனோட ரெக்கார்டா இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே நமக்கு நம்மளோட ரேங்கிங்கை பார்த்துட்டே இருக்கோம். அதாவது நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியாவில ஆரம்ப கல்வி எப்படி இருக்கு, அப்ப எங்க அந்த இடைவெளி இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. முதல் முறையாக அதை அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கற்றலில் இடைவெளி இருக்கு அப்படிங்கிறத பேஜ் நம்பர் 27 அவங்க ஒத்துக்கவே செஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எங்களுக்கு இடைவெளி இருக்குது, அதை சரி செய்வதற்கு காலக்கெடுவுடன் கூடிய வழிமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இததான் லிட்ரசி அண்ட் நியூமரசி குழந்தைங்களுக்கு சரியா இல்ல, அதை சரி பண்ணணும், அதை எப்பக்குள்ள சரி பண்ணணும். சோ அதுக்குதான் இந்த 3, 5, 8ஆம் வகுப்புல கற்றல் கற்பித்தல்ல உள்ள புரிதல் எப்படி இருக்கு, அந்த கற்றல்ல அந்த பிள்ளைகளுக்கு எங்க இடைவெளி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த 3, 5, 8ல பொது தேர்வு அப்படின்னு சொன்னதை இவர்கள் தனியா ப்ராபகண்டா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது. அடுத்து மனப்பாட கலாச்சார பண்பாடு, அதாவது மனப்பாடம் இல்லாத ஒரு கல்வியை உருவாக்கணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை தான் சொல்லுது. கலாச்சாரம், பண்பாடு, கலை, விளையாட்டு, இது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சோ அந்த தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது, அந்தந்த மாநிலங்கள்ல என்ன கலாச்சாரமோ என்ன பண்பாடோ அதோடு சேர்ந்து இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஆரம்ப காலகட்டத்திலேயே சொல்லி கொடுங்கன்னு சொல்லுது. இவர்கள் எங்க சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லல. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 1ல இருந்து 3 வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு அதுக்கு முன்னாடியே அந்த கிண்டர் கார்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த கிண்டர் கார்டன்லயே அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையோட நம்முடைய உறவு முறைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் அவரவர்களுடைய அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும். அதே போல இங்க இருக்கக்கூடிய நம் நாட்டினுடைய பண்பாடு, நம்மளுடைய வீரங்கள், இது எல்லாத்தையும் பாட்டு, கவிதை, கதை, அதுக்கப்புறம் டான்ஸ், இப்படி எல்லாம் நீங்க சொல்லி கொடுங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வச்சு அப்படிங்கிறது. அதைதான் இவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் திறன் மேம்பாடு பற்றி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது, அதை தான் இவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. பிளெக்சிபிள் லேர்னிங் இருக்கணும், பிளெண்டட் லேர்னிங் இருக்கணும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கணும், ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கணும், இவாலுவேஷன் பேஸ்டா இருக்கணும். இன்னொன்னு புதுசா தமிழகம் மட்டும் வேல்யூவேஷன்ல இருந்து நாங்க இவாலுவேஷன் அப்படின்னு இந்தியா முழுமைக்கும் புதுசா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நேத்தி ஒருத்தர் பேசுறாரு. ஆனால் இந்த இவாலுவேஷன் அப்படிங்கறத ரொம்ப அழகா தேசிய கல்விக் கொள்கை சொல்லி இருக்குது. அதாவது வெறும் மதிப்பெண்களை மட்டும் வைத்து இல்லாமல்
கன்சிஸ்டன்டா அவங்க எப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க கன்சிஸ்டன்டா படிக்கணும்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அது செய்முறை பயிற்சியாக இருக்கலாம், இல்ல ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்கா இருக்கலாம். பிராக்டிக்கலுக்கும் ஆக்டிவிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அது ஆக்டிவிட்டி பேசுது, பிராக்டிக்கல் பேசுது, குவிஸ் பேசுது. இது மாதிரி எல்லாவற்றிலையும் வந்து ஓவராலா அவங்கள வந்து இவாலுவேட் பண்ணணும். வெறும் டெஸ்ட் வச்சு மாத்திரம் இல்ல அப்படின்னு. அதைதான் மாநில கல்விக் கொள்கை சொல்லுது. இல்லம் தேடி கல்வி அங்க இருந்து எடுத்துட்டு வந்ததுதான். காலை உணவு திட்டம் தேசிய கல்விக் கொள்கை சொன்னதுதான். மாதிரி பள்ளிகள் இவங்க வந்து கிளைம் பண்றாங்க. இன்னைக்கு நேத்து நீங்க அதை வெளியிடும் போதே நீங்க பார்த்திருக்கலாம். வந்து இந்த ஆதி திராவிடர் பிள்ளைகள் வந்து பிரீமியம் இன்ஸ்டிடியூட்ல போய் சேர்ந்தாங்கன்னு. அதுக்கு எங்க நீங்க பயிற்சி கொடுத்தீங்க? மாதிரி பள்ளிகள்ல பயிற்சி கொடுத்தீங்க. அந்த மாதிரி பள்ளிகளுடைய சிஸ்டத்தை கொண்டு வந்தது யாரு? தேசிய கல்விக் கொள்கையில அது இருக்கு. சமகிரக சிக்ஷால அதற்கு முன்னாடியே நம்ம கொடுத்திருக்கிறோம். அது போக அதுதான் அந்த PM ஸ்ரீ ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷன். ஆக்சுவலா இந்த மாதிரி பள்ளிகளோட எக்ஸ்டென்ஷன் தான் PM ஸ்ரீ ஸ்கீம். அது PM ஸ்ரீய வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா மாதிரி பள்ளிகள் நமக்கு மாவட்டத்துக்கு ஒண்ணு இருக்கு. அதன் மூலமாக தான் இந்த பிள்ளைகள் பிரீமியம் இன்ஸ்டிடியூட்டுக்கு போனாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கலை திருவிழா நடத்தணும் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அவரவர்கள் பகுதியை சார்ந்த கலைகளை சொல்லி கொடுங்க. ஒரு இடத்துல கரகாட்டம் இருக்கும், ஒரு இடத்துல மயிலாட்டம் இருக்கும், ஒரு இடத்துல பொய்க்கால் குதிரை இருக்கும், ஒரு இடத்துல இப்படி அந்தந்த பகுதிகள்ல நீங்க வந்து நார்த் ஆர்காட் சைட்ல போனீங்கன்னா கூத்து சொல்லுவாங்க, தெருக்கூத்து சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அப்படி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கலைகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை வந்து உங்களுக்கு அந்த தொழிற்கல்வியை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. தேசிய கல்விக் கொள்கை தொழிற்கல்வின்னு சொல்லும் பொழுது அதை வந்து குலக்கல்வி அப்படின்னு எதிர்த்தவங்க பேஜ் நம்பர் 28ல உள்ளூர் தொழில் தேவைகள் வளர்ந்து வரும் துறை தொழிற்கல்வி வாய்ப்பை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துதல். இது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேல போய் அது சொல்லுது, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாட்டிக்கல் சயின்ஸ் அந்த நேவி ரிலேட்டடா உள்ள படிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எந்த விதமான ப்ரொஃபஷனல்ல வரும், குலம் சார்ந்து வராதுங்கிறது எனக்கு தெரியல. தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப தெளிவா சொல்லுது, அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்களை அறிமுகப்படுத்துங்கள். மாணவன் செலக்ட் பண்ணிப்பான். இப்போ எங்க அப்பா பேங்க்ல வேலை பாக்குறாருங்க, எங்களுக்கு எந்த விவசாயமும் கிடையாது, எந்த தொழிலும் கிடையாது. அப்ப என் பிள்ளை எந்த பேங்க்குக்கு தான் போகணுன்றது இல்ல. அந்த பிள்ளையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலை, என்ன தொழில் இருக்கு, எப்படி நம்ம அதை டெவலப் பண்றது, நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு புரிதலை ஏற்படுத்துவதற்கு ஒரு வேலையாக சொல்லுது. அதே போல வந்து இந்த சொசைட்டல் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப தெளிவா தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 12ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி. அந்த கட்டாய கல்வியில பிள்ளைகள் வந்து படிப்பை விட்டு வெளியேறினாங்க அப்படின்னா அந்த பள்ளிகள் ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளை நேர்ல சந்தித்து என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். ஒரு நேரம் ஆசிரியர்களுக்கு சொல்றதுக்கு தயங்கினாங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வ குழுக்களை ஏற்படுத்தி அந்த குழுக்கள் மூலமாக, அந்த குழுக்கள் தான் இல்லம் தேடி கல்விக்கு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குது. அந்த குழு அந்த பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து 12ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நூலகம் பற்றி பேசுது. தேசிய கல்விக் கொள்கை நூலகம் பத்தி சொல்லுது. மாநில கல்விக் கொள்கை அதே நூலகம் பத்தி பேசுது. அதே மாதிரி கணிதம், எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து கணிதம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அப்ப பிள்ளைகளை வந்து எப்படி விருப்பமாக அந்த மேத்தமெட்டிக்ஸ கற்பிக்கிறது, அதுக்கு வந்து டூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க, ஆக்டிவிட்டி பேஸ்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அதையேதான் வந்து மாநில கல்விக் கொள்கையும் சொல்லுது. அதே போல மலைப்பாங்கான பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இணையதள வசதியை ஏற்படுத்தின்னு மாநில கல்விக் கொள்கை சொல்லுது. அந்த மாணவர்களுக்காகவே ஸ்பெஷலா ஏகலைவா அப்படிங்கிற ஸ்கூல் மட்டும் இல்லாமல், ஏன்னா இங்க இருந்து நீங்க பிளெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நீங்க வந்து மலைக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் ஒத்து வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு படி மேல போய் ஒரு சொல்யூஷனை தேசிய கல்விக் கொள்கை கொடுக்குது. ஏகலைவா பள்ளிக்கூடங்களுக்கு நீ ரோஸ்டரை கூட ஃபாலோ பண்ண வேண்டியது இல்ல, அந்தந்த பகுதிகளில் ஆசிரியர் படிப்பு படித்த பிள்ளைகளை அங்க வேலைக்கு அமர்த்துங்க. அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் தெரியும். சோ அவர்கள் சமூகத்திற்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுத்து அந்த சமூகத்தை கல்வி கற்ற சமுதாயமாக மாற்றுவார்கள்னு. இவ்வளவு தூரம் தேசிய கல்விக் கொள்கை சொன்ன விஷயத்த
ஃபுல்லா மாநிலத்துல காப்பி அடிச்சுட்டு 2-3 விஷயங்கள், அதாவது நாங்க இந்த இருமொழி கொள்கை, அந்த இருமொழி கொள்கையுமே பாருங்க, அதை வந்து நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு வேலையை அதுல செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் இருமொழிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம்னு இருக்கும். 2வது என்ன அப்படின்னா இருமொழி கொள்கைன்னு இருக்கும். 3வதாக அவங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொழி வழி சிறுபான்மை மக்கள் வந்து தமிழை கத்துக்கிட்டு அவர்களுடைய 3ஆம் மொழியாக அவர்களுடைய மொழியையும் கற்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அப்ப அது 3வது மொழியா, இல்ல 2.0வா, இல்ல 2.5 என்னன்றத கவர்மெண்ட் தான் சொல்லணும். சோ அப்ப 3வது மொழி அப்படிங்கிறது இதே தமிழகத்துல இருக்குது. நீங்க கொள்கையில இல்லைன்னு சொல்றீங்க. அது பிரைவேட் ஸ்கூல்ல விட்டுடுங்க. பிரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல காலமாக இருந்துட்டே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அரசு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல இன்னைக்கு தெலுங்கு, உருது சொல்லி கொடுக்கப்படுது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இப்பதான் நீங்க தமிழையே மொழியாக கொண்டு வரீங்க. தமிழை முதல் மொழியா கொண்டு வாங்க, 3வது மொழியா உன் மொழியை கத்துக்கோங்கன்றீங்க. இதை தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் எல்லாம்னா என்னங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எனக்கும் கிடைக்கணும். அப்ப நீங்க மொழி வழி சிறுபான்மையினர் அப்படின்னு ஒரு சலுகைய கிடைக்குது. அப்ப காமன் பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் எந்த மொழியை 3வது மொழியாக படிக்க விருப்பமோ அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. இது ஒரு விஷயங்களா. 2வது விஷயம் வந்து அதுல எப்படி வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. மகிழ்முற்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கலை திருவிழா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டு விழா நீங்க பாத்தீங்கன்னா கலை சொல்லி கொடுத்து நடத்துறது, என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்கவுட், இதெல்லாம் வந்து மாநில கல்விக் கொள்கை வந்ததுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணுமா? இதெல்லாம் காலங்காலமா நீங்க படிக்கும்போது நான் படிக்கும்போது இருந்துட்டா இல்லையா? அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா மகிழ்முற்றம். பேரை மாத்தி இருக்கிறாங்க. இததான் எங்க செஞ்சிருக்கிறாங்க, அங்கன்வாடிகள்ல குழந்தைகள் தாய் சேய் நல காப்பகம் பேரை நீங்க மாத்திட்டீங்க. ஆனா அங்க என்ன, அது ஆல்ரெடி இருக்கிற ஒண்ணு விஷயம் தானே. புதுசா நீங்க என்ன சொல்ல போறீங்க? மோரோவர் கடந்த 1 மந்த்துக்குள்ளார 500 அங்கன்வாடி மையங்கள்ல அந்த என்விரான்மெண்ட் நல்லா இல்ல, அங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு ஆயா இல்லைன்னா 500 அங்கன்வாடி மையங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேராம இருக்கு, மூடும் தருவாயில் இருக்குன்னு நம்ம செய்திகளை பாக்குறோம். ஆனா நீங்க இத ரொம்ப வந்து குளோரிஃபை பண்ணி அதை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல அந்த மாநில கல்விக் கொள்கையில ஆக்சுவலா தேசிய கல்விக் கொள்கையில ரொம்ப அழகா ஸ்கில்ல வந்து பசங்களுக்கு டெவலப் பண்ணுங்க. ஒரு 9th 6th to 8th அவனுக்கு அறிமுகப்படுத்திடுறீங்க. 9th உள்ள அவனுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட்ஸ்லயே அவனுக்கு என்னெல்லாம் விருப்பமோ அந்த ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸும் கொடுங்க. அவன் விரும்பினா எடுத்துக்கட்டும். சோ அப்ப 10th அப்புறம் அவனுக்கு போக பிடிச்சா போகட்டும், 12th அப்புறம் போக பிடிச்சா போகட்டும், கல்லூரியில போக பிடிச்சா அவன் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை எடுத்துக்கட்டும் அப்படின்னு ஸ்கில் ட்ரைனிங்க ரொம்ப காமன் ஆக்கியிருக்காங்க. ஆனால் அதே விஷயத்த இவங்க குளோரிஃபை பண்ணி மாநில கல்விக் கொள்கையில நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த நான் முதல்வன் திட்டம் அட்டர் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்லல, கவர்மெண்டோட ஆர்டிஐ சொல்லுது. உங்களுடைய சேனல்லயே நீங்க அதை போட்டிருந்தீங்க, நம்ம பாக்குறோம். நான் முதல்வன் ஸ்கீம்ல ஸ்கில் ட்ரைனிங்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா வந்து 1.35 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல கத்துட்டு இருக்காங்க. செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா 1.35 lakhsல இருந்து டைரக்டா 36,000 வந்துருச்சு. 3த்துல ஒரு பகுதியாக குறைஞ்சிருச்சு. 2025ல 11,865. ஆனால் நீங்க அந்த மாநில கல்விக் கொள்கை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த உலகையே மாற்றக்கூடிய அளவிற்கு தமிழக மாணவர்களை தாங்கள் தயார் பண்ணி விட்டதாக அவர்கள் வந்து கிளைம் பண்றாங்க. அதுதான். அது போக இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்றதுக்குரிய வேலைகளை நாங்க செய்யறோம்னு தேசிய கல்விக் கொள்கையிலயும் அதை தான் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய பகுதி, அதாவது உங்களுடைய பகுதியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் குளோபலா நீங்க கம்பீட் பண்ற அளவுக்கு உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது போக ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, எஸ்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ், அது போக சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா அந்த ஸ்கூலுக்கு உதவி செய்யறது, இது எல்லாமே தேசிய கல்விக் கொள்கையில சொன்ன விஷயங்கள். அத அப்படியே வார்த்தை ஜாலத்தோட ரொம்ப அழகா மாத்தி மாநில கல்விக் கொள்கைன்னு போட்டு 1-2 கதைக்கு ஒவ்வாத விஷயங்களையும் அதுல சேர்த்து ஃபெயிலியரான விஷயத்த குளோரிஃபை பண்ணி காமிச்சு ஒரு 80 பக்க கையேடாக கொடுத்திருக்கிறாங்க மாநிலம்.
எஸ் மேம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி அது வந்து ஆக்சுவலாக ப்ரொவிஷன் இது மாநில கல்விக்குள்ளே இருக்கு. இந்த மாதிரி அஹ், கட்டாய தமிழை வந்து நாங்கள் வந்து சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சின்னு எல்லா போர்டுக்கும் நாங்கள் கொண்டு போக போகிறோம் சொல்லி. ஆக்சுவலாக ஒரு மாநில அரசுக்கு இந்த ப்ரொவிஷன் இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. ஒண்ணு பண்ணலாம். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்லயும் தமிழகத்துல வந்து தமிழ் வந்து ஒரு மொழியாக கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும்னு ஆக்சுவலா அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில வந்து தமிழகத்தில் தெலுங்கு உருது பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் கிடையாது. ஆனால் சிபிஎஸ்இல என்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அன்னில இருந்து அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த தாய்மொழி ஒரு மொழி வந்து அவர்களுடைய தாய்மொழி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தமிழகத்துல தமிழ் இல்லாமல் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் படிச்சு வர முடியும் இன்னி வரைக்கும். ஆனால் சிபிஎஸ்இ 2020க்கு பிறகு தமிழ் இல்லாமல் தமிழகத்துல வர முடியாது. இதுதான் இன்றைய நிலைமை. அத அப்படி வந்து ஒரு மடைமாற்றம் செஞ்சு அவர் பேசுறாரு. அது மட்டும் இல்ல 11th எக்ஸாமையே நாங்க வந்து பப்ளிக் எக்ஸாம நாங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இதன் மூலமாக பிள்ளைகளின் மன அழுத்தத்தை குறைக்கிறோம் அப்படின்றாங்க. நீங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? 10th எக்ஸாமையும் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கணும். தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லுது? அஸ்திவாரம் பலமாயிடுச்சுன்னா நீ அதுக்கு பிறகு கவலைப்பட வேண்டியதே இல்லை. லிட்ரஸி அண்ட் நியூமரசி 3rd ஸ்டாண்டர்ட்ல, அதற்கு அடுத்த லெவல் 5th ஸ்டாண்டர்ட்ல 8th ஸ்டாண்டர்டுக்குள்ள நீங்க வந்து அவங்களோட பேஸ ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9, 10, 11 3 வகுப்புகளும் செமஸ்டர் பேட்டர்ன்ல அவங்க ஸ்லோவா எழுதிட்டு இருக்கலாம். ஃபெயில் ஆனா அதே சப்ஜெக்ட திரும்ப அடுத்த செஷன்ல படிச்சு எழுதி அவங்க கண்டினியூ பண்ணலாம் எஜுகேஷனை. 12th மட்டும்தான் போர்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அடுத்த இதுல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம வந்து 6 வயசுல தேசிய கல்விக் கொள்கை 1st ஸ்டாண்டர்ட் சொல்லுது. இவர்கள் வந்து 5 வயதுல 1st ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய ஆல்மோஸ்ட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இல்லைன்னா அவர்களுடைய வாகுக்கு தகுந்த மாதிரி 1-2 மாத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லா மாநிலங்களிலும் இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட உங்களுக்கு 4 இயர்ஸ் கோர்ஸா மாறிடுச்சு. அப்போ நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஏஜ பார்க்கும்போது தமிழகத்தில் படித்த பிள்ளைகள் மட்டும் 12th படிக்கும் போது 1 வயசு கம்மியா இருப்பாங்க. மத்த எல்லா பிள்ளைகளும் 1 வயசு அதிகமா இருப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் 12th முடிச்சு 1 வருஷம் காத்திருக்க வேண்டிய சூழல் வருமா அப்படிங்கிறதுக்கு தமிழக அரசு தான் விளக்கம் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் தமிழகத்துல உள்ள அரசு கல்லூரிகள்ல 3 இயர்ஸ் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கு. 4 இயர்ஸ் ஆப்ஷன் கூட இல்ல. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை அடாப்ட் பண்ண தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷனை கூட 4 இயர்ஸ்க்கு மாத்திட்டாங்க. உங்களுக்கு 3 இயர்ஸ்ல வேணும்னா டிகிரியா வாங்கிக்கலாம், 4 இயர்ஸ்ல எடுத்தீங்கன்னா ரிசர்ச்சோட வாங்கிக்கலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு பிஜி டைரக்டா 2nd இயர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகளில் போய் படிக்கும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைக்கு எதனால அதை 4 இயர்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, வெளிநாடுகளில் 12+4 தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம வந்து 10+2+3 அப்படின்னு சொல்றோம் ஆர்ட்ஸுக்கு. சோ அந்த 3ன்னு வரும்போது இங்க ஒரு பிஜி பண்ணிட்டு அங்க போய் பிஜி பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு பிஇக்கு ஆல்ரெடி 4 இயர்ஸ் வந்துருது. அதனால அவங்களால டைரக்டா அங்க போய் பண்ண முடியுது. சோ இந்த மாறுபாடுகளை இல்லைன்னா அவன் ஒண்ணும் பண்ணுவானா, ஒரு பிஜி டிப்ளமா இங்க பண்ணிட்டு அங்க போய் எம்பிஏ பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்படி அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது. ஆனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு மற்றவர்கள் விடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை நேற்றே அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் வருது. இப்போ என்னன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீட் ஜேஇ போன்ற தேர்வுகள்லாம் தமிழ்நாட்டில் வந்து ரிசல்ட் கூடுச்சு. இப்போ வந்து அது இப்போ கேன்சல் பண்ணுறதுனால அதனுடைய ரிசல்ட் கம்மியாகும் அப்படின்னு கலவையான விமர்சனங்கள் வருது. இன்ஃபேக்ட் டிஎம்கே கூட்டணி கட்சிகளே சில பேர் விமர்சனத்தை சொல்லியிருக்காங்க. இது உங்களோட தாட்ஸ்? இல்ல, கல்வியாளர்கள் கூட அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க வந்து அதாவது நீங்க நீட் ஜேஇ மட்டும் இல்ல, எல்லா ஒரு இப்ப நீங்க கியூட் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு கூட உங்களுக்கு 11th and 12th போர்ஷன் தான் சேர்ந்து வரும். சோ நீங்க 11th சொல்லி கொடுக்காதது பள்ளிக்கூடத்தினுடைய குற்றமா பிள்ளைகளுடைய குற்றமா? அவ்வளவுதான் நான் சிம்பிளா என்னோட கேள்வி.
பிள்ளைகளுக்கு 11th பாடத்தை சொல்லி கொடுத்து நீங்க அதுல டெஸ்ட் வச்சா பிள்ளை 11th பாடத்தை படிக்க போறான். சோ அப்போ பள்ளிக்கூடங்கள் நீங்க வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நீங்க அந்த ஸ்கூலுக்கு ரெனியூவலுக்கு காசு வாங்குறீங்களா வாங்கலையா? அப்ப அந்த பள்ளிக்கூடங்கள்ல என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? அரசு பள்ளிக்கூடங்கள்ல என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ 11th பாடத்தை யாருமே எடுக்கிறது இல்ல. டைரக்டா 12th போயிடுறாங்க. 2 வருஷம் 12th பாடத்தை எடுக்கிறாங்க. அப்ப அது ஆசிரியர்களோட குற்றமா இல்ல மாணவர்களுடைய குற்றமா? ஆசிரியர்கள் செய்யற தப்புக்கு அதை கண்காணிக்காத அரசு செய்யற தப்புக்கு எதுக்கு மாணவர்களை நீங்க பழி வாங்கணும்? அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்ப அதை சொல்லித்தர வேண்டியது சரியாக சொல்லி கொடுக்கிறார்களா, போர்ஷனை முடிக்கிறாங்களா, கற்றல் புரிதல் எப்படி இருக்கு, இதெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட வேலை. செய்யணும் இல்ல, அது அவங்களோட வேலை. அதை நீ செய்ய மாட்ட. ஆனா மாணவர்கள் வந்து 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுவேன். இந்த டே 1ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 11th பப்ளிக் எக்ஸாம் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியது. 3 வருஷம் அவன் தொடர்ந்து மன அழுத்தத்தோட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி ஒரு மாணவனை தயார் பண்ணணும்னு நமக்கு தெரியலையே. பூச்சாண்டி காமிச்சிட்டுல நீங்க வளர்த்து வச்சிருக்கிறீங்க அவனை எப்படி ஃப்ரீயா வளர்த்து வச்சிருக்கிறீங்க? எக்ஸாம்னாலே ஒரு ஃபியர் கொடுத்துடுறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, 3 ரிவிஷன் எழுதி இருக்கிற வந்து குவார்டர்லி ஆஃப் அலி இருக்க, இதை தாண்டி என்னடா வரப்போகுது, ஜாலியா போய் எக்ஸாம் எழுதுன்னு உங்களுக்கு செய்ய முடியல. ஆனால் மோடி செஞ்சதுக்கு பிறகு, பரீட்சா பே சர்ச்சா நடத்தின பிறகு மாணவர்களுக்கு வாழ்த்துன்றாரு, மாணவர்களுக்கு மனநிலைமை பத்தி சொல்லி கொடுங்கன்றாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்குன்னு சுய புத்தியா எதுவுமே வராதா? பாத்தீங்கன்னா இப்போ நேற்று அமைச்சர் பேசும்போது நோ டிடென்ஷன் பாலிசி அப் டு 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பயும் இருக்கிறது தான். ஆனா டிடென்ஷன் பண்ண இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு 358 அந்த இதை பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதுல வந்து அந்த தேர்வு சரியா எழுதலைன்னா மறுதேர்வு வைக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு அப்போஸ் பண்ணுது. இதுல உங்களோட பார்வை? ஆக்சுவலா இந்த நம் மாணவர்களுடைய தரம் குறைந்து போனதற்கு முழு காரணம் இந்த 8th ஆல் பாஸ் அப்படிங்கிற சிஸ்டம் தான். கட்டாய கல்வி 8ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆல் பாஸ் சிஸ்டம்னு சொல்லவே இல்லை. அதை நாமளா எப்படி எடுத்துக்கிட்டோம்? ஆல் பாஸ் சிஸ்டம். ஒரு அமைச்சரே பொதுவெளியில் ஆமாங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நாங்க ஆல் பாஸ் தான் போடுவோங்கிறாரு. அப்போ ஆசிரியர்கள் போர்ஷன் முடிச்சாங்களா? மாணவர்கள் அதை படிச்சு முடிச்சுட்டாங்களா? அந்த பாடங்களில் அவர்களுடைய புரிதல் என்ன? இதெல்லாம் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இதற்குதான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் எண்ணும் எழுத்தும்ல நீ அவனுக்கு ஒரு பொது தேர்வு வையு. அப்பயே உனக்கு புரிஞ்சிரும் அந்த குழந்தை எங்க வந்து டிஃபோக்கஸா இருக்குன்ட்டு. அப்ப அதை சரியா சொல்லி கொடுத்து அடுத்த வகுப்புக்கு அனுப்பு. அப்பயே ஒரு சிறப்பு வகுப்புகள் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புன்ட்டு. ஆனா நீங்க வகுப்புல என்ன வருஷம் ஃபுல்லா கிளாஸ் நடக்குதுங்க, கடைசியில தான் எக்ஸாம் நடக்க போகுது. வருஷம் ஃபுல்லா டேர்ம் எக்ஸாம் வைக்கிறீங்க, குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு மந்த்லி டெஸ்ட் இருக்கும், ஒரு குவார்டர்லி இருக்கும், அடுத்து ஒரு மந்த்லி டெஸ்ட் இருக்கும், ஹாஃப் இயர்லி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி டெஸ்ட் இருக்கும், ஆனுவல் டெஸ்ட் இருக்கும். 6 டெஸ்ட் ஒரு ஸ்கூல்ல ஒரு வருடத்துல வைக்கிறீங்க. எப்பத்துல இருந்து? எல்கேஜில இருந்து. அப்போ எல்கேஜில ஃபர்ஸ்ட் யூனிட் புரியுதான்னு ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கு தெரியாதா? செகண்ட் யூனிட் நடத்தி முடிச்சு டெஸ்ட் வைக்கும்போது தெரியாதா? அந்த 2த்தையும் சேர்த்து படிக்கும்போது குழந்தை எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. இது வந்து தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி. நான் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேன், ஆனா கடைசியில குழந்தை வந்து ஃபெயில் ஆயிருச்சுன்னா அடுத்த கிளாஸ்க்கு போகாது, கல்வியில இருந்து வெளியேத்துறீங்க, இடைநிற்றல் அதிகமாகும், என்னெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. அப்ப உங்களுக்கு வந்து குழந்தை படிக்கணும்னு அக்கறை இல்ல, நான் இங்க இருந்து தாட்டி விட்டுறணும், இந்த கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸ்க்கு அவனை அனுப்பிச்சு விட்டுறணும், அவ்வளவுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் வந்து ஒரு அமைச்சர் பொதுவெளியில 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்றது மனதிற்கு வேதனையாக இருக்கக்கூடிய விஷயம், கல்வியை பின்னோக்கி செல்லக்கூடிய விஷயம் அது. ஆனா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லாஷ்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதே 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு. அதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, அது வந்து ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற இந்த 3ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை கூட ஷேட் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி.
ஆக்சுவலா அது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிட்ரஸி அண்ட் நியூமரசின்னு சொல்லிட்டு, அந்த லிட்ரஸி அண்ட் நியூமரசிய சரி பண்றதுக்காக இவங்க எடுத்த ஸ்டெப் தான் அந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது. அதே போல ஸ்டெம் அப்படின்னு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுச்சு. அந்த ஸ்டெம் நீங்க ஸ்டெம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் எஜுகேஷன் சிஸ்டம் இன் அன் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு இது சொல்லுது. அது பேரை மாத்தி மாத்தி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பொது தேர்வுன்னு சொன்னதுக்கு பதிலா நீங்க ஸ்லாஷ்ன்னு சொல்றீங்க. இதே வகுப்பை போன வருஷம் வந்து கவர்மெண்ட் நடத்தி மாணவர்களினுடைய அந்த கற்றல் புரிதலை டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அதுல இருக்கக்கூடியத பேரை மாத்தி நான் ஆக்சுவலா ஒரு பிக் ஒண்ணு பார்த்தேன். ஒரு மாணவன் ஒருத்தர் சோசியல் மீடியால பகிர்ந்திருந்தாரு. கையில வந்து மோடி வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒரு பேப்பரை வச்சிருக்கிறாரு. அதை நம்மளுடைய முதல்வர் வந்து ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சு வெளியில வரும்போது பார்த்தா மாநில கல்விக் கொள்கை 2020 வருதுன்னு கையில எடுத்து வச்சுக்கிட்டு. சோ இது வந்து வேடிக்கையாக தெரியலாம், பார்ப்பதற்கு கோபமாக வரலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய 80 to 85% விஷயங்கள் வார்த்தை ஜாலங்களுடன் வேற வேற புதிதான ஒரு வார்த்தைகளை சேர்த்து, அதுல சத்தியமா சொல்றேன், நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதுல இருக்கிற நிறைய வார்த்தைகள் எனக்கே தமிழே புரியல. அந்த அளவுக்கு தான் அவங்க தமிழ்ல உள்ள மொழிபெயர்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதை அவங்க கூகுள்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல பண்ணி அதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது கூட எனக்கு நிறைய வார்த்தைகள் நீங்க வந்து நம்ம புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் அதுல இருந்ததை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த 80 பக்கத்துல அந்த கலை சொற்கள்னு நம்ம சொல்லுவோம். அந்த கலை சொற்கள் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ஆர்னமெண்டலா இருக்கும். நம்ம நிறைய இடங்கள்ல அதை யூஸ் பண்ண மாட்டோம், அந்த வெக்காபுலரிஸ. அதை வந்து நிறைய யூஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதை தவிர ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. இவர்கள் அரசியலுக்காக என்ன வெளியில் பேசினார்களோ அது வந்து இந்த கலை திருவிழான்ற பேர்ல கொரியோகிராஃப் பண்ணி ஆடி அதை வந்து தமிழ்நாடு வெப்சைட்ல போட்டதாக இருக்கட்டும், இல்ல நான் முதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் சொல்லி ஏற்கனவே பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய அவேர்னஸ் ப்ரோக்ராம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கெரியர் கவுன்சிலிங், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், மகிழ் முற்றம்ங்கிற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகளே அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ற இதுதான் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. யூ கனெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க மூலமா அவங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு வந்து நீங்க ரீச் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மீடியால இருக்கீங்க, நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு நீங்க போகும்பொழுது நம்ம ஸ்கூல்ல படிச்ச அண்ணா வந்து மீடியால இருக்காங்க, அப்ப அது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சோ அப்படி ஒரு விஷயத்தை தான் அது உருவாக்கணும்னு சொல்லிச்சு. அதை தான் இவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். சோ இந்த மாதிரி மேக்சிமம் அதுல என்ன இருக்கோ அது. ஆனால் அரசியலுக்காக நிறைய ஜார்கன்ஸோட, இந்த இருமொழி கொள்கை அப்படின்ற தடுமாற்றத்தோட, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றத பேசிட்டு, ஆனால் செயல்படும் போது ஓட்டுக்காக ஒரு பகுதியினரை மட்டும் கவர் பண்ற மாதிரி. ஆனால் பேச்சுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சம வாய்ப்பு, இன்க்ளூசிவ்னஸ், ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அதுல நிறைய யூஸ் பண்ணி, மத்தபடி அதுல புதிதாக வேற எதுவும் இல்லை. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்போ ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட வேகன்சி அவங்க பல்லாயிரக்கணக்கில் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்படி அதிக வேகன்சிஸ் இருக்கும்போது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து எந்த வகையில சாத்தியம்? ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் பாருங்க, 8000 வந்து ஹெட் மிஸ்ஸஸ் இல்ல, ஸ்கூல்ஸ்ல ஹெட் மாஸ்டர்ஸ் இல்ல, 14,000க்கும் மேல இடைநிலை ஆசிரியர்கள் இல்ல, அங்கன்வாடியில வந்து டீச்சர்ஸ் இல்ல, வந்து வாட்டர் சிஸ்டம், பெல் சிஸ்டம்னு இப்போ ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பெல் அடிச்சா தண்ணி குடிக்கணும். சரி, தண்ணி குடிச்சுட்டு அவன் எப்படி பாத்ரூமுக்கு போவான்? ஏன்னா இந்த மாநில கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கிறாங்க, கழிப்பறைகள், சுத்தமான கழிப்பறைகள். எப்போ 75 வருஷம் சுதந்திர இந்தியாவுல சுத்தமான கழிப்பறைகளுக்கு வந்து தண்ணி வசதி, பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு மாதவிடாய் காலங்கள்ல அந்த நாப்கின்ஸ் சுகாதாரமாக எரிப்பதற்கு உள்ள வழிவகைகள் செய்ய வேண்டும். எப்ப சொல்றீங்க? 75 வருஷத்துல அதை சொல்றீங்க. ஒரு பள்ளிக்கூடத்திற்கு டாய்லெட்ன்றது எவ்வளவு அடிப்படையான விஷயம். பள்ளிக்கூடங்களில் நாம ஆர்டிஐ போட்டு எடுத்தோங்க, 80% ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்கேவெஞ்சர்ஸே கிடையாது. டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கும் வகுப்புகளை சுத்தம் செய்வதற்கும் கிடையவே கிடையாது. ஒரு சில பள்ளிகள்ல டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து காசு போட்டு ஒரு ஆளை வர வச்சு வந்து கல்வி ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சுத்தம் செய்யற வேலையை செய்யறாங்க. அதனாலதான் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய இடங்கள்ல நீங்க அப்பப்போ தலைமை ஆசிரியர் வந்து மாணவர்களையே வந்து கிளாஸ தூய்மைப்படுத்த வச்சாங்க, டாய்லெட்டை கிளீன் பண்ண வச்சாங்க, கிரவுண்ட கிளியர் பண்ண வச்சாங்க. இதெல்லாம் செய்தி எதனால வருது? நம்ம கிட்ட மீனியல் ஸ்டாஃப் கிடையாது, ஒரு செக்யூரிட்டி கிடையாது. பள்ளிக்கூடத்திற்கு காம்பவுண்ட் கேட்டை மூடி
உள்ள வரவங்களை யாருன்னு செக் பண்ணி உள்ள விடுறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடையாது. இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள். நீங்க வந்து அது மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல அவருடைய ஸ்டெபிலிட்டியை செக் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய பள்ளிக்கூடங்களை இடிச்சு விட்டீங்க. இடிச்ச பள்ளிக்கூடத்தை திரும்பவும் கட்டல. பிள்ளைகள் மரத்தடியிலையும் வந்து ஷெட்டுக்கு அடியிலையும் உட்காந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம பாக்குறோம், இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற தருணத்துல நான் முதல்வன் ஸ்கீமுக்காக பள்ளிகளுடைய வகுப்பறையை ஆக்குப்பை பண்ணி பிள்ளைகளை வந்து மரத்தடியில கத்துக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்களை நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். பேரண்ட்ஸ் வந்து சண்டை போடுறாங்க, என் பிள்ளைங்களை வெயில்ல மரத்தடியில உட்கார வச்சிருக்கிறீங்க, இந்த திட்டத்தை இது வந்து ஒரு ஸ்டாலினோட திட்டம்னு சொல்றீங்க. அப்ப ஸ்டாலினோட திட்டம்னா நீங்க தனியா கல்யாண மண்டபம் எடுத்து பண்ண வேண்டியதானே, எதுக்கு பள்ளிக்கூடத்துல வந்து பண்றீங்கன்னு பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து நின்று சண்டை போடுறத நம்ம பாக்குறோம். சோ இப்படி செயல்பாடுகளுக்கும் இங்க நடக்கிற உண்மைக்கும் அவங்க எழுதுற கதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பொய்யிலேயே முழுக்க முழுக்க ஒரு விஷயத்த முக்கி எடுத்து அதுக்கு அழகா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அலங்காரம் பண்ணி நமக்கு வந்து விளம்பரமா கொடுக்குறாங்க. இதுதான் இங்க நடக்குது. கடைசியா ஒரே கொஸ்டின். இப்போ இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் கவர் பண்ண அளவுக்கு ஹையர் எஜுகேஷன் கவர் பண்ணல. இப்போ என்இபியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரஹென்சிவா எல்லாமே கவர் ஆயிடும். இதுல கவர் பண்ணாததுக்கு என்ன ரீசன்? அவர்களுக்கு ஒரு விஷனே இல்ல. எதுல அரசியல் பண்ண முடியுமோ அதுலதான் அரசியல். ஏன்னா நீங்க திரும்பவும் அம்பு உங்க மேல பாஞ்சிரும். இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய 20 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. 20 பல்கலைக்கழகங்கள்ல கிட்டத்தட்ட 14 பல்கலைக்கழகங்கள்ல நாம பேசிட்டு இருக்கிற நேரத்துல வைஸ் சான்சலர் கிடையாது. நேத்திக்கோ முந்தா நாளுக்கோ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் குறைக்க போறாங்கன்ட்டு சொல்லி அவங்க எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஏற்கனவே மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியில அவர் சொல்லிட்டாரு, எனக்கு கொடுக்கறதுக்கு சம்பளமே கிடையாது, காசே இல்லைன்ட்டாங்க. மதுரை யூனிவர்சிட்டியில இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து வைஸ் சான்சலர் தானா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில வந்து யூஜிசி சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு அடம் பண்ணி இருக்கிற கவர்னரோட சண்டை போட்டு விசி அப்பாயின்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகி இன்னைக்கு நிக்குது. நீங்க உயர்கல்வியை பத்தி பேசுனீங்கன்னா அது அம்பு உங்க பக்கமே திரும்புன்றதுக்காக ரொம்ப கிளவரா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஎட் எஜுகேஷன் தமிழ்நாட்டுல மஷ்ரூம்ஸ் மாதிரி இங்க பிஎட் எஜுகேஷன்ஸ் இருக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில ஒரு வெரி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பிஎட வந்து கல்லூரிகளோட சேர்த்து இணைக்கணும், தனியா நடத்தக்கூடாது. அது போல அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு எடுக்கிற பிஎட் டீச்சர்ஸ் வந்து அவரவர்களுடைய தாய்மொழியில், அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியில் தான் அவர்களுக்கு பிராக்டிஸ் இருக்கணும், அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அந்த ட்ரைனிங் இருக்கணும், இவ்வளவு சொல்லிருக்கு. பட் இது எதையுமே அது காதுல வாங்கிக்கல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பிகாஸ் அவர்களுக்கு விஷனே கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி.